ஈஸியாக உங்கள் ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு 10 முறைகளை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெயிட் லாஸ் அப்படின்றது, அதாவது வெயிட் ரிடக்ஷன் அப்படின்றது 5லிருந்து 10% அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணுங்க. வாரத்தில் 1/2 கிலோவிலிருந்து 1.5 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் டயட்டும் ஃபுட்டும் எக்ஸசைஸும் வச்சுமே கண்டிப்பாக குறைக்கணும். கூடவே சுகர், என்னெல்லாம் உங்கள் உணவு முறையில் சுகர்ஸ் என்ன மாதிரியான அடிஷ்னல் சுகர்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கும் எல்லாத்தையும் குறைங்க. ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்டோ அல்லது பேக்கரி ஐட்டம் சம்மந்தமான விஷயங்களை கண்டிப்பாக குறைக்கணுங்க. ஹெல்த்தியான ஃபேட் சம்மந்தமான விஷயங்களை ஆட் பண்ணிக்கங்க. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண மறக்க வேண்டாம். மினிமலான எக்ஸசைஸ் உங்களோட ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்கஹால் அப்படின்ற விஷயத்தை கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணுங்கள். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங், அல்லது உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் உங்களால் ஒரு நேர உணவு வேகத்தை நிறுத்த முடியும், அதாவது ஃபாஸ்டிங் இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இருந்து பழக வேண்டும். காஃபின்ற விஷயத்தை ரொம்ப எக்ஸசிவாக கொண்டு போகாமல் அளவை குறைங்க. சப்ளிமெண்ட்ஸ் அல்லது ஹெர்பல் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. காலையில் முடிஞ்சால் கருவேப்பிலைச்சாறு அப்படின்றத வாரத்தில் 2 நாள் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஆலோசனைக்கு சித்த மருத்துவரை அணுகுங்க. கூடவே உங்களோட பிளட் சுகர் அல்லது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயம் இல்லாமல் உங்களை ரெகுலேட் பண்ணிக்கங்க. தூக்கம் அப்படின்ற விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு 7லிருந்து 9 மணி நேரமாவது நல்ல நீண்ட அழகிய உறக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. இந்த விஷயம் இருந்தாலே உங்களோட ஃபேட்டி லிவரை ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கு இதை டேக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.